நண்பர்களே வணக்கம். ப்ரூஸ்லின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்கு முதல்ல என்ன வரும்? கண்ணிமைக்கு வேகமா அவர் போடுற சண்டை, பரபரப்பான சண்டை காட்சிகள், உலகமே கொண்டாடுற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர், தற்காப்பு கலைஞர், அப்படித்தானே? ஆனா ஒன்னு தெரியுமா? ப்ரூஸ்லி வெறும் சினிமா ஸ்டார் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆழமான தத்துவஞானி கூட. ஒரு சண்டை போடவர்கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கைக்கான பெரிய பெரிய பாடங்களை கத்துக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரூஸ்லியோட காலத்துக்கும் அழியாத தத்துவங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சுயத்தை வெளிப்படுத்துவது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது, மனித நேயம், இதையெல்லாம் பத்தி அவர் என்ன நினைச்சாருங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த எல்லா தத்துவத்துக்கும் ஒரு அடித்தளமா அவர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த வாசகத்தை முதல்ல பார்ப்போம். அல்டிமேட்லி மார்ஷியல் ஆர்ட் மீன்ஸ் ஆனஸ்ட்லி எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப். இதோட அர்த்தம் என்னன்னா, கடைசியில தற்காப்பு கலைங்கிறது உங்களை நீங்க நேர்மையா வெளிப்படுத்துறது தாங்க. அதாவது சண்டை போடுறதுங்கிறது முக்கியமில்ல, அந்த கலையின் மூலமா உங்க உண்மையான இயல்ப, உங்க மனசுல உள்ளத வெளிப்படுத்துறது தான் உண்மையான கலைன்னு ப்ரூஸ்லி சொல்றாரு. இப்போ ப்ரூஸ்லியோட முதல் தத்துவத்தை பார்க்கலாம். தத்துவம் 1, தண்ணீராக மாறுங்கள். ப்ரூஸ்லியோட தத்துவங்கள்லயே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தண்ணீரை போல இருங்கிறது தான். இது சும்மா ஒரு உதாரணம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை நாம எப்படி சந்திக்கணும்னு சொல்ற ஒரு ஆழமான யுக்தி இது. நம்ம வாழ்க்கையில வர்ற அழுத்தங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், இதையெல்லாம் பார்த்து உடைந்து போகாம நெகிழ்வுத்தன்மையோட எப்படி வாழணும்னு இது விளக்குது. இந்த தண்ணீரை போல இருங்கிற விஷயத்த அவரே எப்படி வளர்க்கிறார்னு இப்ப கேட்டு பார்க்கலாம். எம்டி யோர் மைண்ட், பி ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ், லைக் வாட்டர். Now you put water into a cup, it becomes the cup. Water can flow or it can crash. Be water, my friend. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனச காலியா வைங்க, எந்த ஒரு வடிவமும் வரையறையும் இல்லாம தண்ணீரை போல இருங்க. நீங்க தண்ணீரை கோப்பைக்குள்ள ஊத்துனா அது கோப்பையா மாறிடும். அதுபோல எந்த சூழ்நிலை உங்ககிட்ட வந்தாலோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. ஆனா உங்க அடிப்படை தன்மையை மட்டும் இழந்துடாதீங்க. தேவைப்பட்டா தண்ணியால மென்மையா ஓடவும் முடியும், இல்லனா பாறைகளை உடைச்சு நுறுக்கவும் முடியும். இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு திடீர் ப்ராஜெக்ட் மாற்றம் வருதுன்னு வைங்க, இல்லனா குடும்பத்துல ஒரு எதிர்பாராத சிக்கல் வருதுன்னு வைங்க. அப்போ கடுமையா உடங்கி போகாம இந்த தண்ணீரின் தத்துவத்தை ஒரு தடவை நினைச்சு பாருங்க. அவர் இன்னும் நீரோட சக்தியை பத்தி விளக்குறாரு. வாட்டர் இஸ் த சாஃப்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் த வேர்ல்ட், பட் yet it can penetrate the hardest rock. You cannot grasp hold of it. You cannot punch it and hurt it. இங்கே ஒரு ஆழமான முரண்பாட்டை அவர் சுட்டி காட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப மென்மையான பொருள் தண்ணீர் தான். ஆனா அதால கடினமான பாறையை கூட துளைக்க முடியும். தண்ணீரை உங்களால கையால பிடிக்க முடியாது. அதை நீங்க குத்துனா அதுக்கு வலிக்காது. உண்மையான பலம்ங்கிறது கடினமாவும் முரட்டத்தனமாவும் இருக்கிறதுல இல்ல, அதுக்கு பதிலா மென்மையான நெகிழ்வுத்தன்மையோட விடாமுயற்சியோட இருக்கிறதுல தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தண்ணீரை போல இருக்கிறதுனா எந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை வளைச்சு கொடுப்பது, சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் மென்மையா இருப்பது, வெளி அழுத்தங்களால பாதிக்கப்படாம மீண்டும் மீண்டும் வருவது. ஆனா சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிற இந்த தண்ணீரோட குணம் எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு முதல்ல உங்களை பத்தி ஆழமான நேர்மையான ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதுதான் ப்ரூஸ்லியோட அடுத்த தத்துவம். இப்போது ப்ரூஸ்லியின் இரண்டாவது முக்கியமான தத்துவத்தை பார்க்கலாம். தத்துவம் 2, தற்காப்பு கலை ஈக்குவல் டு நேர்மையான சுய வெளிப்பாடு. ப்ரூஸ்லியை பொறுத்தவரை சண்டை போடுறதுங்கிறது எப்பவுமே ஒரு இலக்கா இருந்ததில்ல, அது சும்மா ஒரு கருவி மட்டும்தான். அதாவது எந்த ஒரு திறமையா இருந்தாலும் சரி, இல்லனா எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அது நாமே கண்டறிஞ்சு நம்ம உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியா மாற முடியுங்கிறது தான் இந்த பகுதியோட முக்கியமான கருத்து. வெறும் மேலோட்டமான நடிப்புக்கும் உண்மையான சுய வெளிப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் தான் வாயாலேயே விளக்குறாரு. I mean, it is easy for me to put on a show and be cocky. Or I can show you some really fancy movement, but to express oneself honestly, not lying to oneself, now that, my friend, is very hard to do. இத தமிழ்ல விளக்கணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் திமிரா ஒரு சண்டை காட்சியை காட்டுறதோ இல்லனா சில ஆடம்பரமான சண்டையை அசைவிட காட்டுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா தனக்குத்தானே பொய் சொல்லாம தன்னை உண்மையா நேர்மையா வெளிப்படுத்துறது, நண்பா, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
தற்காப்பு கலையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சமூக ஊடகங்கள்ல நம்மள நாம வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும், வெறும் நடிப்பு காட்டுறதை விட உண்மையா இருக்கிறதுக்கு அதிக தைரியமும் நேர்மையும் தேவை. அவரிடம் மாணவர்கள் வந்ததுக்கான காரணத்தையும் அவரே சொல்றாரு. அவங்க சும்மா தற்காப்பு மட்டும் கத்துக்க வரல. They want to learn, express themselves through some movement, be it anger, be it determination, or whatsoever. He is paying me to show him in combative form the art of expressing the human body. அதாவது கோபம், உறுதி போன்ற உங்க உணர்ச்சிகளை உடல் அசைவுகள் மூலமா எப்படி வெளிப்படுத்துவதுன்னு கத்துக்கத்தான் அவங்க எங்கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ப்ரூஸ்லி உறுதியா நம்பின போல, all type of knowledge ultimately means self-knowledge. அதாவது எல்லா வகையான அறிவும் கடைசில தன்னை அறிவதுதான்னு. இந்த நேர்மையான வெளிப்பாட்டை நாம் அடையணும்னா நமக்குள்ளேயே இருக்கிற 2 எதிர் சக்திகளை நாம சமநிலையில வைக்கணும். இப்போது ப்ரூஸ்லியின் 2வது முக்கியமான தத்துவத்தை பார்க்கலாம். 3வது தத்துவம், உள்ளுணர்வும் கட்டுப்பாடும் இணக்கமாகவது. ப்ரூஸ்லியோட தத்துவத்துல இன் மற்றும் யாங்கிற கருத்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எந்த ஒரு துறையிலையும் நாம உண்மையான நிபுணத்துவம், அதாவது எக்ஸ்பர்டீஸ் அடையணும்னா ஒரு நண்பர்களே வணக்கம். ப்ரூஸ்லின்னு சொந்த உடனே உங்க மனசுக்கு முதல்ல என்ன வரும்? கண்ணிமைக்கும் வேகமா அவர் போடுற சண்டை, பரபரப்பான சண்டை காட்சிகள், உலகமே கொண்டாடுற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர், தற்காப்பு கலைஞர், அப்படித்தானே? ஆனா ஒன்னு தெரியுமா, ப்ரூஸ்லி வெறும் சினிமா ஸ்டார் மட்டுமில்ல, அவர் ஒரு ஆழமான தத்துவ ஞானி கூட. ஒரு சண்டை போடுறவர்கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கைக்கான பெரிய பெரிய பாடங்களை கத்துக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரூஸ்லியோட காலத்துக்கும் அழியாத தத்துவங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சுயத்தை வெளிப்படுத்துவது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது, மனிதநேயம், இதெல்லாம் பத்தி அவர் என்ன நினைச்சாருங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த எல்லா தத்துவத்துக்கும் ஒரு அடித்தளமா அவர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த வாசகத்தை முதல்ல பார்ப்போம். Ultimately, martial arts means honestly expressing yourself. இதோட அர்த்தம் என்னன்னா, கடைசில தற்காப்பு கலைங்கிறது உங்களை நீங்க நேர்மையா வெளிப்படுத்துறது தான். அதாவது சண்டை போடுறதுங்கிறது முக்கியமில்ல, அந்த கலையின் மூலமா உங்க உண்மையான இயல்ப, உங்க மனசுல உள்ளத வெளிப்படுத்துறது தான் உண்மையான கலைன்னு ப்ரூஸ்லி சொல்றாரு. இப்போ ப்ரூஸ்லியோட முதல் தத்துவத்தை பார்க்கலாம். 1. தத்துவம் 1, தண்ணீராய் மாறுங்கள். ப்ரூஸ்லியோட தத்துவங்களையே ரொம்பவே ஃபேமஸானது தண்ணீரைப் போல இருங்கிறது தான். இது சும்மா ஒரு உதாரணம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை நாம எப்படி சந்திக்கணும்னு சொல்ற ஒரு ஆழமான யுக்தி இது. நம்ம வாழ்க்கையில வர்ற அழுத்தங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், இதையெல்லாம் பார்த்து உடைஞ்சு போகாம நெகிழ்வுத்தன்மையோட, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியோட எப்படி வாழணும்னு இது விளக்குது. இந்த தண்ணீரைப் போல இருங்கிற விஷயத்த அவரை எப்படி விளக்குறார்னு இப்ப கேட்டு பார்க்கலாம். Empty your mind. Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. Water can flow or it can crash. Be water, my friend. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனசை காலியா வைங்க. எந்த ஒரு வடிவமும் வரையறையும் இல்லாம தண்ணீரைப் போல இருங்க. நீங்க தண்ணீரை கோப்பைக்குள்ள ஊட்டுனா அது கோப்பையா மாறிடும். அது போல எந்த சூழ்நிலை உங்ககிட்ட வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. ஆனா உங்க அடிப்படை தன்மையை மட்டும் இழந்துடாதீங்க. தேவைப்பட்டா தண்ணீரால மென்மையா ஓடவும் முடியும், இல்லைன்னா பாறைகளை உடைச்சு நொறுக்கவும் முடியும். இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு திடீர் ப்ராஜெக்ட் மாற்றம் வருதுன்னு வைங்க, இல்லைனா குடும்பத்துல ஒரு எதிர்பாராத சிக்கல் வருதுன்னு வைங்க. அப்போ கடுமையா உடைஞ்சு போகாம இந்த தண்ணீரின் தத்துவத்தை ஒரு தடவை நினைச்சு பாருங்க. அவர் இன்னும் நீரோட சக்தியை பத்தி விளக்குறாரு. Water is the softest substance in the world, but yet it can penetrate the hardest rock. You cannot grasp hold of it. You cannot punch it and hurt it. இங்க ஒரு ஆழமான முரண்பாட்டை அவர் சுட்டி காட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப மென்மையான பொருள் தண்ணீர் தான். ஆனா அதால தான் கடினமான பாறையை துளைக்க முடியும். தண்ணீரை உங்களால கையால பிடிக்க முடியாது.
அத நீங்க குத்துனா அதுக்கு வலிக்காது. உண்மையான பலம்ங்கிறது கடினமாவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா மென்மையா நெகிழ்வுத்தன்மையோட விடாமுயற்சியோட இருக்கிறதுல தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா தண்ணீரை போல இருக்கிறதுன்னா எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உங்களை வளைச்சு கொடுப்பது, சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் மென்மையா இருப்பது, வெளி அழுத்தங்களால பாதிக்கப்படாம மீண்டும் மீண்டும் வருவது. ஆனா சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிற இந்த தண்ணீரோட குணம் எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு முதல்ல உங்கள பத்தி ஆழமான நேர்மையான ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதுதான் ப்ரூஸ்லியோட அடுத்த தத்துவம். இப்போது ப்ரூஸ்லியின் இரண்டாவது முக்கியமான தத்துவத்தை பார்க்கலாம். தத்துவம் 2, தற்காப்பு கலையே நேர்மையான சுய வெளிப்பாடு. ப்ரூஸ்லியை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறதுங்கிறது எப்பவுமே ஒரு இலக்கா இருந்தது கிடையாது. அது சும்மா ஒரு கருவி மட்டும்தான். அதாவது எந்த ஒரு திறமையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா